வாழ்வோம் வாழ்விப்போம். நேத்து நம்ம சொன்னதை கேட்டா இன்னைக்கு கேட்கலன்னா விட்டுறணும் இல்லையா? காலத்துக்கு அது மாறும். அந்த நிலை பெறுகிறது வர 2வது வகுப்புல இருக்கக்கூடிய பையன்ட்ட நீங்க 2வது வாய்ப்பாடு சொல்றீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த டீச்சர் சொல்றாங்க 7 2 14. உண்மைதான், கரெக்ட் தான். அவன் அப்படி கேட்டுட்டே இருப்பான். திடீர்னு அப்படி பிசகிச்சு 7 2 16ன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். அப்பவும் கேட்டுட்டே தான் இருப்பான். எனக்கு தெரியாது, கரெக்ட் தான் எழுதியிருப்பான். இப்ப இதே பையன் 10வது வகுப்பு போன பிறகு அங்க அந்த டீச்சர், அங்க உள்ள டீச்சர் வந்து 7 2 18ன்னு சொன்னா விடுவானா? பந்தாடிடுவான். படிச்சுட்டு இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்கீங்களா? 1000 கேள்வி கேட்பான். ஏன்னா இவனுக்கு கரெக்டா தெரியும். மனுஷன் நிலையே அப்படிதான். யாருன்னு சொல்லிட்டு பாக்குறதெல்லாம் கிடையாது, தூக்கி வீசிடுவான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஆத்மீகம்லாம் வந்து முன்னாடி இருந்த நிலையில நமக்கு தெரியாது, இனிமேல் உள்ள நிலையும் தெரியாது. அப்ப இருக்கிறத மட்டும் வச்சு பேசும்போது அங்க என்ன வருதுன்னா, உங்களுடைய ஆற்றலுக்கு தக்கவாறு பேசுவீங்க. உண்மையை கூட மாத்தி பேசுவீங்க. அவங்க பதில் பேச முடியாது, அப்படி சொல்லுவாங்க. என்ன பண்ணுவீங்க? இந்த மேஜிக்லாம் இன்னைக்கு அப்படித்தானே நடக்குது. அப்படியே கையில அப்படியே வச்சு உருட்டிட்டே இருப்பான். டப்புன்னு பார்த்தா ஒரு பேப்பர் அப்படியே பலூன் மாதிரி எடுப்பான். எல்லாம் ஆணும் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏமாற்றுத்தனம் தான். பட் அப்ப அவனுக்கு திறமை இருக்குது. அவன் அதை பண்ணி காசு வாங்கிட்டு போயிடுவான். நம்ம கொடுத்துட்டு வருவோம். அதனால உண்மை பொய் என்பதெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஞான பயணத்தில் போகும்போது எல்லாரும் தப்பா இருக்காங்களே, ஏன்னா அழக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, அவங்கள போய் மாற்ற முனையக்கூடாது. முதல் நீ கரெக்டா இருக்குமான்னு பார். அதான் தேவை. நல்ல ஞாபகம் வச்சு. இல்ல மத்தவங்க எல்லாம் பார்க்கணும் இல்ல, மத்தவங்க எல்லாம் சொல்லணும் இல்ல, ஊரை பத்தி நம்ம கவலைப்படாம யார் படுவா? இருக்கட்டு தம்பி, நீ கவலைப்பட்டு என்ன ஆயிட போகுது இல்லையா? நீ கவலைப்படாதே. நீ கவலைப்படுறதே இன்னும் ஒண்ணு மாத்த வேண்டியது இருக்கு. விஷயம் தெரிஞ்சா நீ கவலைப்பட மாட்ட.